பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தை தொடங்கியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரிப்பன் மாளிகை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த பேரணியாக சென்ற தூய்மை பணியாளர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மீண்டும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ரிப்பன் மாளிகை முற்றிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர்களோடு போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் களத்தில் இருந்து தகவலை பதிவிடுகிறார். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தற்போது சென்னை மாநகராட்சியின் வாயிலில் தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டம் நடத்தி வருகின்றனர். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது இப்பகுதியில் போராட்டம் நடத்தியிருக்கின்றனர். குறிப்பாக அவர்களோட சம்பள வேண்டும் என்றும், அதாவது 223 ரூபாய் அளிக்க வேண்டும் எனவும், தற்போது அந்த குறைவாக ஊதியமானது வழங்கி கொண்டிருக்கிறதும் தற்போது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார். குறிப்பாக உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் பூ பாரதி அவர்கள் இந்த போராட்டத்தில் இணைந்து கொண்டு தற்போது இதற்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு செய்யல. தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறை இந்த இடத்தில் தற்போது அவர்களை கூறி வருகிறார். வந்து கலைஞர் அறிவுறுத்தினார். அது மட்டும் முறையாக அனுமதியை வாங்கிவிட்டு போராட்டம் நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்த நிலையில தற்போது பூ பாரதி பிறகு இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டமானது ஒரு பேரணி போல நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அவர்களுடைய கோரிக்கையானது தரமற்ற உணவு மாநகராட்சி வழங்குகிறது எனவும், அது மட்டுமின்றி தங்களுடைய சம்பள உணவை மேலும் அதிகரிக்க வேண்டும் எனவும் அவர்கள் இந்த போராட்டத்தில் தன்னுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி முதலமைச்சர் ஏற்கனவே சந்திப்பதற்கு அவர்கள் கேட்டிருந்த நிலையில தற்போதைய முதலமைச்சர் எந்த ஒரு நடவடிக்கையும் கொடுத்து இருக்கவில்லை எனவும் அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். மேலும் கடந்த ஆட்சியில் இதே நாளில் அவர்கள் முன்னெடுத்து வந்த நிலையில, அது மட்டுமின்றி ஆகஸ்ட் 13ஆம் தேதி அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு வந்த இந்த நாட்களை அவர்கள் நினைவு கூறும் வகையில் எந்த போராட்டத்தையும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டமானது சம்பள உயர்வையும், அது மட்டுமின்றி உணவை சரியாக தரமாக வழங்க வேண்டும் எனவும் இந்த போராட்டத்தை வருகின்றனர். ஆகஸ்ட் 13ஆம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய பேரணி நடத்த போவதாகவும், அந்த பேரணி கைகொள்ளாவிட்டால் முதலமைச்சர் விஜயை நேரில் சந்திக்க இருப்பதாகவும் தற்போது இந்த போராட்டத்தின் வாயிலாக அவர்கள் தற்போது தெரிவித்து வருகின்றனர். யோகேஸ்வரன், தகவலுக்கு நன்றி.